பக்கத்தில் வந்து பெண்களும் மற்ற பக்கத்தில் பாருங்க ஃபுல்லாகவே மக்கள். பெருமான் அடியார்கள் புடசூழ ஆரோ தேரு அடிச்சு உடைக்கணும். தேர் திருவிழா நாளிலே இந்த தீமிதிப்பு தமிழ் கடவுளாகிய முருகன் முருகன் ஆலயம் கைட்ட செட்டியான அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணம் கைட்ட சிட்டி அருள்மிகு கந்தசுவாமி ஆலயத்தில் அனுப்பி வந்து இன்றைக்கு உண்மையிலே வந்து அந்த பூசைகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைக்கு வந்து தேர் பூசை, அதாவது தேர் திருவிழா நடக்க போகுது. இது மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கிறது. குறிப்பாக வந்து இதில் பாருங்க தீமிதிப்பு சம்பவங்கள் கூட நடைபெற்று வருகிறது. இந்த இப்படியான விசேஷமான விடயங்களை வந்து இந்த கைட்ட சிட்டி முருகன் ஆலயத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும். உண்மையிலே வந்து மிகவும் சிறப்பாக நடக்கின்ற இந்த பூசைகளை வந்து நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். எனக்கும் பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு மேலே பல தடவைகள் வந்து எடுத்திருக்கேன். இந்த முறையில் இந்த தேர் திருவிழா எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு. இது தொடர்பான அனைத்து விடயங்களை பகிர்ந்து கொள்ளப்படும். வேறு நிறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் என்ற காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். இந்த தீ மிதிப்பதற்கான அதாவது விறகுகள்லாம் வந்து பாருங்க அதில் முன்னுக்கு எரிச்சு கொண்டு வைக்கணும். எப்படி இருக்கு அந்த தணல்கள் வந்து அப்படி எரிஞ்சு கொண்டு இருக்குது. முன்னுக்கு வந்து கோயிலுக்கு வந்து புனர்நிர்மாண பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு இங்கே பாருங்க ஓம் முருகான்ற ஒரு காட்சி அளிக்கின்ற ஓம் முருகா வேலோடு இருக்குது பாருங்க. அதை விட இதில் தேங்காய்கள்லாம் வந்து குவிக்கப்பட்டு இருக்குது. இந்த தேரை பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நல்லூர் கந்தசாமி முருகண்ட தேர் போன்ற ஒரு தோற்றத்திலேயே காட்சி அளிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒன்றுக்கும் வசந்த மண்டப பூஜைகள் வந்து ஆரம்பிச்சு ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய கம்பிகளால் இழுத்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் கைதடி வடக்கில் இளந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற கைட்ட சிட்டி முருகன் ஆலயத்திலே நிற்கின்றோம். கைதடி வடக்கிலே இருக்கின்ற இந்த கைட்ட சிட்டி முருகன் ஆலயமானது ஒரு புனிதம் வாய்ந்த முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் நிறைந்த ஒரு புனிதமான தலம். இந்த தலத்திலே இலங்கையிலே எந்த இடத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆலயத்திலே தீமிதிப்பு வைபவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கே அந்த தீமிதிப்பு தீ நேற்று இரவு வளர்க்கப்பட்டு ஏராளமான விறகுகள் டிராக்டரில் கொண்டு வந்து போட்டு அந்த தீயினை மூட்டி இன்று அதிகாலையிலிருந்தே அந்த தீமிதிப்பு பக்தி பரவசமாக ஆரம்பமாகி இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே
நாட்டார் தெய்வ வழிபாட்டிலே இந்த தீமிதிப்பு சடங்குகள் நடைபெறுகின்றது. யாழ்ப்பாணத்திலும் சில ஆலயங்களிலே தீமிதிப்பு வைபவம் நடைபெறுகின்றது. ஆனால் ஒரு ஆகம முறைப்படி அமைந்த முருகன் ஆலயத்திலே தீமிதிப்பு என்பது இந்த கைட்டசிட்டி ஆலயத்தில் மிக அற்புதமான ஒரு மெய்சில் இருக்கின்ற ஒரு பக்திபூர்வமான நிகழ்வு. இன்றைய தேர் திருவிழா நாளிலே இந்த தீமிதிப்பு வைபவத்தோடு ரதோற்சவம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலயத்திலே இருக்கின்ற இந்த ரதத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். நல்லூரிலே காணப்படுகின்ற அந்த ரதம் போல ஒரு தங்க ரதம் போல மூவுலகங்களையும் குறிக்கின்ற பாதாளம், பூவுலகம், மேலுலகம் என்று சொல்லப்படுகின்ற 3 உலகங்களையும் குறிக்கின்ற ஒரு இந்த ரதமானது அழகான அம்சமான ஒரு தேர் இந்த ஆலயத்திலே நெடுங்காலமாக இருக்கிறது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ரதம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த கைதடிவாழ் மக்கள் கலியுக வரதனாம் கந்தவேள் பெருமான் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் கடவுளாகிய முருகன் மீது பக்தி கொண்டவர்களாக, அருள் நிறைந்தவர்களாக, இந்த பரம்பரையாக முருகனை வழிபட்டு முருகனுடைய அருள் நிறைந்த ஒரு தலமாக நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த முருகன் ஆலயம் கைட்டசிட்டியான் என்று அடியவர்கள் பக்தியோடு கூறுகின்ற இந்த கைட்டசிட்டியானுடைய அருள் இலங்கை திருநாட்டில், ஈழத் திருநாட்டில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த எல்லா நாடுகளிலும் இந்த கைட்டசிட்டி முருகனுடைய அடியவர்கள் இங்கு நேர்த்தி வைத்து, கைட்டசிட்டியானே நான் எந்த தடையும் இல்லாமல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இங்கு நேர்த்தி வைத்து சென்றவர்கள் என்னுடைய கண்ணூடாக நான் ஏராளமானவர்களை கொழும்பிலே பார்த்திருக்கிறேன். எல்லோருடைய வாயிலும் அவர்கள் உச்சரிப்பது கைட்டசிட்டியான். சின்ன பிள்ளையாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம், அம்மாமார்களாக இருக்கலாம், அம்மம்மாமார்களாக இருக்கலாம், முருகன் மீது மிகவும் பக்தி கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள், இப்போவும் இருக்கிறார்கள். அந்த முருகனுடைய அருளை நாங்கள் நேரடியாகவே நான் பார்த்திருக்கிறேன். முருகன் மீது நேர்த்தி வைத்து அவர்கள் எந்த கஷ்ட துன்பமும் இல்லாமல் எல்லா நாடுகளிலும் ஏராளமான இந்த கைதடிவாழ் மக்கள் சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவிழா காலங்களிலும் இங்கு வருவார்கள், இங்கு வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் சாதி சமய வேறுபாடுகள் அற்ற ஒரு தலமாக எல்லா சமூகத்தவர்களும் திருவிழா செய்கிற சகோதரங்களாக, உறவுகளாக ஒன்று சேர்ந்து மிகவும் சந்தோஷமாக இந்த திருவிழா செய்கின்ற இதனை நாங்கள் இந்த ஆலயத்தில் பார்த்திருக்கின்றோம். எல்லோருக்கும் இங்கே திருவிழா இருக்கிறது. எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் எல்லோரையும் சகோதரர்களாக, இந்த ஊர் பிறந்தவர்களாக அரவணைக்கின்ற அந்த பண்பு இந்த அடியவர்களிடம் காணப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த கடந்த காலங்களிலே நடந்த யுத்த காலங்களிலே மக்கள் இடம்பெயர்ந்து வந்தபோது அன்றிலிருந்து 90ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் ஏராளமான இடம்பெயர்ந்த மக்கள் இந்த கைதடி மண்ணில் இன்றும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த ஊர் பிறந்தவர்களாக, தங்களுடைய உறவுக்காரர்களாக இன்றும் அவர்களை அன்பு பாராட்டி அரவணைக்கின்ற அந்த பண்பு இந்த கைதடிவாழ் மக்களிடம் காணப்படுகிறது. கைதடியிலே 3 பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்கள் இருக்கிறது. இணுங்கித்தோட்டம் கந்தசுவாமி கோயில், மடத்து முருகன் ஆலயம், கைட்டசிட்டி முருகன் ஆலயம் என்று சொல்லப்படுகிற 3 முருகன் ஆலயங்கள். 2 மிக பெரும் விநாயகர் ஆலயங்கள் இருக்கிறது. தெருவடி கைதடி ஏனையின் வீதியிலே இருக்கிற பிள்ளையார் ஆலயம், உள்ளே இருக்கிற சிவனும் பிள்ளையாரும் இருக்கின்ற ராஜகோபுரங்கள் கொண்ட பிள்ளையார் ஆலயம், கைதடி மத்தியிலே ஒரு அம்மன் ஆலயமும் பிரசித்தி பெற்று வளர்ந்து வருகின்ற அம்மன் ஆலயம் இருக்கிறது. அதை விட ஏனைய அம்மன் ஆலயங்களும் இருக்கிறது. இந்த ஆலயம் ஆறுமுக நாவலர் சொன்னது போல ஒரு கந்தபுராண கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட, முருகனுடைய அடியவர்கள் வாழுகின்ற, கந்தபுராண கலாச்சாரத்தை என்றும் பின்பற்றுகின்ற, அடியவர்கள் பக்தர்கள் வாழுகின்ற
ஒரு அற்புதமான ஊர் என்று தான் இந்த ஊரை சொல்ல வேண்டும். ஒரு புண்ணியமான இந்த கைட்டசெட்டி பதியிலே இந்த அடியவர்கள் வந்து முருகனை பக்தியோடு வழிபடுகின்ற இதை காணக்கூடியதாக. மற்றது கலாச்சார உடை அணிந்து ஆசார சீலர்களாக இங்கு வருவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த ஆலயத்தில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஸ்கந்த ஹோமம் என்று சொல்லி இந்த கோபுரத்துக்கு முன்னால் பெரிய கிடங்கு வெட்டி அதிலே ஆகுதி பொருட்களை போட்டு இந்த ஊரினுடைய நன்மை வேண்டி மழை வேண்டி ஸ்கந்த ஹோமம் என்ற மிக பெரும் ஹோமம் இந்த திருவிழாவுக்கு முதல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் இங்கே இந்த முருகனுடைய இந்த கந்த புராணத்தினை எல்லா பாடல்களையும் இளைஞர்கள் சிறுவர்கள் பாட்டுக்கு பொருள் சொல்லுகின்ற அந்த மரபு புராண படன அந்த மரபு இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமானது. பார்க்கிற போதே மிக சந்தோஷமாக இருக்கும். இளைஞர்கள் இதை படிக்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. நீங்கள் தொடர்ந்து இந்த ஆலயத்திலே நீங்கள் ரதோற்சவத்தை கண்டுகளிக்க முடியும். நன்றி, வணக்கம். இப்போ சாமி வெளிவீதிக்கு வரப்போறார். உள்வீதியில் வசந்த மண்ட பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் சாமி வெளியில் தேர் ரதத்தில் ஒரு அழகிய காட்சியை தான் உங்களை காட்ட போகிறோம். காட்சி கைத்தி சித்தி கந்தசாமி கோவிலிலே நடைபெறுகிறது. இதை நாகபூசரி அம்மாள் இப்பொழுதும் உள்வீதி பிரகாரத்திலே வந்து வெளிவீதிக்கு அவள் வந்து முருகப்பெருமானுடைய தாழ் பணிந்து இன்றைய தினம் எங்கள் கைட்டசெட்டி முருகப்பெருமானுக்கு ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேர் திருவிழா. காலையில் 5 மணிக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் விசேஷமாக வசந்த மண்டப பூஜை நடைபெற்று
கோலாகலத்துடன் எம்பெருமான் அடியார்கள் புடசூழ ஆரோ தேருக்கு ஆரோகணிக்க வருகின்ற ரொம்ப அதை வார்த்தையாலே வர்ணிக்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன், நான் இந்த கோயில் பிரதம குரு 5வது தலைமுறை. உங்களுக்கு தெரியும், என்னுடைய பேர் முத்துக்குமார கணேச குருக்கள். இப்போ கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான முறையிலே அடியார்களுடைய ஒத்துழைப்பு என்று சொன்னால் மிக இல்லை. முக்கியமாக வெளிநாட்டிலே வதிகின்ற எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள், அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்துக்கு பெரிய நிதி உதவி செய்து ஒரு அழகான கோயில் அமைவதற்கு துணை புரிந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆசி கூறுகின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய தம்பியார் மகனுடைய மகன் ஜெகநாத குருக்கள் சந்திரசேகரர் அவர்கள் அதாவது கொடியேற்று வைபவத்தை நடத்துகின்ற சிவாச்சாரியாக கடமை புரிந்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயம் ரொம்ப பொருளாதார வசதிகள் குறைந்த ஆலயம். ஆனால் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஆலயம் ரொம்ப கச்சிதமாக வர்ண வேலைகள், அதே நேர சிற்ப சாஸ்திர முறைப்படி இங்கே கட்டடங்கள் எல்லாம் அமைந்து காட்சியளித்து கொண்டு இருக்கின்றது. இந்த வேளையிலே அடியார்கள் ரொம்ப கூட்டமாக இங்கே வந்து கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் பஜனை குழுவினர்கள் ஒரு பக்கம் கற்பூர சட்டி எடுத்து நேர்த்திகளை செய்பவர்கள் ஒரு பக்கம், காவடி, பால் காவடி, மற்ற காவடிகளெல்லாம் எடுப்பவர்கள் ஒரு பக்கம். வார்த்தைகளால் உண்மையிலேயே வர்ணிக்க முடியாத அளவுக்கு இங்கே நிகழ்வுகள் எல்லாம் பக்தி பூர்வமாக நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் முக்கியமாக நான் பெருமையோடு சொல்வேன், இது எங்களுடைய கைதடி கிராமம். நான் பிறந்தது முதலாக இந்த கிராமத்திலேயே தான் வசித்து வருகின்றேன். வெளிநாடுகளுக்கும் போய் கும்பாபிஷேகங்கள், மகோத்சவங்கள் எல்லாம் நடத்தி வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இங்கே நீங்கள் வந்து பார்த்தால் ரொம்ப பெருமைப்படத்தக்கதாக பெண்கள் எல்லாம் அழகாக சாரிகள் அணிந்து, ஆண்கள் வேட்டி சால்வை, அதே நேரத்தில் எங்களுடைய இளைஞர்கள் முதல் கொண்டு வேட்டி சால்வைகளோடு தான் வந்திருக்கின்றார்கள். நெத்தியிலே விபூதி சின்னம். உண்மையிலேயே நான் இதே பெருமையாக ஒரு பக்கம் சொல்லுகின்றேன், அதே நேரத்தில் உண்மையையும் உரைக்கின்றேன். இன்று ரதோற்சவத்தின உபயகாரர்கள் பழைய பாரம்பரியமான குடும்பத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி கனரட்னம் செல்வநாயகம் அவர்களுடைய சகோதரர்களுடைய குடும்பத்தினருடைய உபயம் எந்த விதமான அவர் செயலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். இன்றைய உபயகாரர்கள், ரதோற்சவ திருவிழா உபயகாரர்கள் சின்னத்தம்பி செல்வநாயகம் அவர்கள். ஆகையினாலே இந்த ஆலயம் விஸ்வநாதன் பொன்னம்பலம் முதலியாருடைய மகன் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய தலைவர். அவர் மனமு பரிபாலன சபை ஒன்றை அமைப்பதற்கு விருப்பம் கொடுத்து இன்று பரிபாலன சபையினர்களுடைய முயற்சியாலே ரொம்ப இந்த கோயில் வளர்ந்து வருகின்றது என்றால் அதில் மிக இல்லை. பெரியவர் சிறியவர் என்ற வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையாக செயல்படுவது இந்த ஆலய வளர்ச்சிக்கு இன்னொரு பக்கம். என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது.
நான் இந்த ஆலயத்தில் இப்போ எனக்கு வயது 85. என்னுடைய பொறுப்புகளை என்னுடைய மகன் ராஜாராம் அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதால் என்னுடைய சந்ததியில் உள்ள ஒருவருக்கு நான் இருக்கின்ற பொழுதே ஒரு ஆளை நியமிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே என்னுடைய தம்பியார் மகன் சந்திரசேகர குருக்கள் அவர்களை இங்கே நியமித்து மக்களுடைய ஆதரவு ரொம்ப எங்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதில் மிக இல்லை, பெருமையாகவும் இருக்கின்றது என்பதையும் கூறி எங்களுடைய மதிப்புக்குரிய அவர் சென்ற வருடம் இங்கே வந்து பேட்டியல் எடுத்திருக்கின்றார் கும்பாபிஷேகம். இப்பொழுது இந்த ஆலய பிரம்மோற்சவ விழா, முக்கியமாக ரதோற்சவ விழாவிலே அவர்கள் பேட்டி எடுப்பதற்காக என்னை அணுகி நல்ல முறையிலே தம்பியினுடைய பேர் தமிழ் அன்பு தமிழ் அன்பு தமிழ் யூடியூப்பில் இருந்து வந்திருக்கின்றால் அன்பு தமிழ். நான் முதல்ல வேறு தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும். அன்பு தமிழ் அவர்கள், அன்பு தமிழ் ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகள், ஆக்களை மதிக்கின்ற அந்த பண்பு, அவர் இந்த சேவையிலே தொடர்ந்து நீடூழி அரோகோத்தரகாத்திரத்தோடு தீர்க்க ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கயிற்ற சிட்டி முருகப்பெருமானுடைய தாழ் பணிந்து அடியார்களாகிய உங்களுக்கும் அவருக்கும் எல்லோருக்கும் ஆசி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மரகர நம பார்வதி பதையே. பாருங்க, இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே மக்கள் வந்து கூடி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, அப்படியே காட்டுறாங்க. ஆலயத்திலேருந்து கந்தன் வழியில் வருகின்ற அற்புதமான காட்சியை பாருங்க. ஐக்கிய சுற்றி கந்தனை பாருங்க. பக்தர்களை பாருங்க, முன்னுக்கு கோயிலுக்கு முன்னுக்கு எவ்வளோ பக்தர்கள் இருக்கணும்.
உடைச்சு உடைக்கணும். அழகான காட்சி. நாங்கள் தொடர்ந்து பல்லாண்டு பாடுகின்ற நிகழ்ச்சிக்கு வருகிறோம். எல்லோரும் ஒரு கையாலே தேங்காயை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கண்ணிலே சிதறு தேங்காயாக வைக்கிறீர்கள். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் சிதறி போதுமானது என்ற சங்காரத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சி. நமக்கு வேலை என்று காவடிகள் எல்லாம் வரவழைக்கிறது. மகிழ்ச்சி உங்களுக்கு தேங்க்ஸ். ஆகவே எல்லாம் வெல்ல பெருமக்கள் எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய தாய்மார்கள் காப்பாற்றுவார்கள். இதுதான் உயர்ந்த பண்பாடு. அந்த வகையில சேர்ந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு
தூக்கு காவடியும் வந்திருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து பெண்களும் மற்ற பக்கத்தில் வந்து ஆண்களும் வந்து வடம் பிடிக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே பெண்களுக்கு வந்துருக்காங்க. கைதடியிலே கைத்தசிட்டி கந்தசாமி கோவிலிலே நடைபெறுகிறது. ஆகவே எல்லாம் நல்ல முருகப்பெருமான் தேரேறி வருகிறார். சங்கார தொழிலை நிறைவேற்ற முருகன் தேரேறி வருகிற அழகான காட்சி, அற்புதமான திருவரு. காவடிகள் யாவும் தேருக்கு பின்பாக செல்லட்டும். முதலிலே அங்கப்பிரதட்சணம் செய்கிற அடியவர்கள் வரிசையாக வருகிறார்கள். அடியமைப்பு செய்கிற மாதர்கள் வரிசையாக வருகிறார்கள். நன்றி. ஆகவே காவடிகள் எல்லாம் தேருக்கு பின்பாக வர வேண்டும், செல்லக்கூடாது. அனைத்து காவடிகள் உங்களுடைய நேர்த்திகளை அங்கே நிறைவேற்றுவதற்காக நீங்கள் காவடிகள் சைதமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திவ்யமான திருவருள் அழகாக அமைய இருக்கிறது. ஆகவே அங்கே காவடி ஆடிக்கொண்டு
சிவபெருமானுடைய கையிலே உடுக்கு இருக்கிறது, இவர்களுடைய கையிலே முருகனுக்கு அழகா அழகாக அற்புதமாக முருகப்பெருமானுடைய இருக்கிற முருகப்பெருமான் மூலாலயத்திலே வைப்பெருமானாக இருந்து வேலப்ப அந்த வம்சத்தினராலே பூஷிக்கப்பட்ட இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார். அழகாக அற்புதமாக சங்கார தொழிலை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமானுடைய திவ்யமான காட்சிகள் பல கைகளில் பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக அருளாட்சி மொழியின் காய்ச்சல் காட்ட இன்றைக்கு திருத்தேரிலே வலம் வருகிற அமைந்து கொண்டிருக்கிறது. அழகாக அற்புதமாக பக்திபுரமாக ஏராளமான அடியவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருகரா அருகராக என்ற திருவருள் தரிசனம் அமைந்து கொண்ட முருகப்பெருமானுடைய திருத்த சிறப்பாக வந்து இந்த தேர் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. வேற என்ன உறவுகளை இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். உண்மையிலேயே வந்து மிகவும் சந்தோஷமாகவும் பக்தி பரவசமாகவும் இந்த இடத்துல எங்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழாவாக நடந்திருக்குது. இங்கே இந்த திருவிழா தான் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயமா இருக்க விடயம் வந்து, அதாவது தீ மிதிக்கின்ற நிகழ்வு வந்து முருகன் ஆலயத்தில் இடம்பெறுறது. இந்த ஒரு இலங்கையிலேயே இந்த ஒரு ஆலயம் என்றதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இத்துடன் இந்த காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.